அங்கம் வெட்டின படலம். மதுரையில் ஒரு வயதான வாளாசிரியர், வாள் சண்டை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் இருந்தார். அவருக்கு மாணிக்க மாலை என்ற இளமையான மனைவி இருந்தாள். இருவரும் சிவபெருமான் பக்தியோடு வாழ்ந்தார்கள். அந்த வாளாசிரியரிடம் சித்தன் என்ற ஒரு மாணவன் வாள் பயிற்சி பெற்றான். அவன் வாள் சண்டையில் கெட்டிக்காரனாக இருந்தான், ஆனால் மிகவும் கெட்ட எண்ணங்கள் கொண்டவன். சித்தன் தன் குருவின் மனைவி மாணிக்க மாலை மீது ஆசைப்பட்டான். குரு இல்லாத சமயம் பார்த்து அவள் வீட்டிற்குச் சென்று அவளை தொந்தரவு செய்தான். மாணிக்க மாலை பயந்து போய் தன் கணவனிடம் சொன்னால் வயதான தன் கணவனால் சித்துவை வெல்ல முடியுமா? ஒருவேளை தன் கணவனுக்கு ஆபத்து வந்தால் என்ன செய்வது என்று அழுது மதுரை சொக்கநாதரிடம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டாள். இறைவா, என்னையும் என் கணவனையும் காப்பாற்று என்று வேண்டினாள். பக்தைக்காக எதையும் செய்யும் சிவபெருமான் உடனே மாணிக்க மாலையின் கணவன் குரு போலவே வேடம் பூண்டு சித்தன் பயிற்சி அளிக்கும் இடத்திற்குச் சென்றார். குருவின் வேடத்தில் இருந்த சிவபெருமான் சித்தனை பார்த்து, நீ என்னுடன் சண்டையிட்டு உன்னுடைய பலத்தை காட்டு பார்க்கலாம். யார் சிறந்தவர் என்று பார்க்கலாம் என்று சவால் விட்டார். மறுநாள் இருவரும் ஊருக்கு வெளியே வாள் சண்டையிட ஆரம்பித்தார்கள். குருவின் வடிவில் இருந்த சிவன் சண்டையிடும்போதே சித்தனிடம், உன் குருவின் மனைவியை அடைய விரும்பிய கைகள் இவைதானே என்று கூறி அவனுடைய கைகளை வெட்டினார். தகாத வார்த்தை பேசிய வாய் இதுதானே என்று கூறி சித்தனின் உடலின் பல அங்கங்களையும் பாகங்களையும் ஒவ்வொன்றாக வெட்டி வீழ்த்தினார். இறுதியில் சித்தன் இறந்து போனான். அதன் பிறகு குரு வேடத்தில் இருந்த சிவபெருமான் மறைந்துவிட்டார். மக்கள் குருவே தன் கெட்ட மாணவனை கொன்றார் என்று நினைத்தார்கள். ஆனால் நிஜமான குரு கோவிலில் இருந்து திரும்ப வந்ததும், என்னுடைய பக்தைக்காக சிவபெருமானே என் வேடத்தில் வந்து சித்தனை அழித்துள்ளார் என்று கூறி சிவபெருமானின் கருணையை போற்றினார்.